வணக்கம் நண்பர்களே. என்க்ளைம்ல கேஷ்பேக் பார்ட்னரா நீங்க உள்ள வரணும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க சொந்த கடைகள் வச்சிருக்கீங்க அப்டின்னா, நீங்களும் கேஷ்பேக் பார்ட்னரா ஃப்ரீயாவே 0 இன்வெஸ்ட்மென்ட்ல நீங்க உங்களோட கடைகள இந்த என்க்ளைம் ஆப்ல நீங்க ஆன்போர்டுல லிஸ்ட் அவுட் பண்ணலாம். ஆ அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணீங்கன்னா, கீழ வந்தீங்கன்னா, பிகம் ஏ கேஷ்பேக் பார்ட்னர்னு இருக்கும். அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு குரோம் பேஜ்ல ஓப்பன் ஆகும். குரோம் ப்ரௌசர்ல ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் பேஜ் நீங்க நெக்ஸ்ட் குடுத்துருங்க. படிச்சு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் உங்களோட டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்க நேமு, ஃபோன் நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, அட்ரஸு, இமெயில் ஐடி, உங்கள யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க நேமு, யார் ரெஃபர் பண்ணாங்களோ அவங்க ஃபோன் நம்பர். இதெல்லாம் குடுத்துட்டு அடுத்த பேஜ் நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, உங்களோட ஷாப்போட டீட்டெயில்ஸ் கேட்கும். உங்க ஷாப்போட டீட்டெயில்ஸ்லாம் குடுத்ததுக்கப்புறம், நீங்க எத்தன நாளைக்கு ஆஃபர் குடுக்குறீங்க, எவ்வளோ பெர்சன்டேஜ் ஆஃபர் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும். சிம்பிள் கால்குலேஷன். நீங்க ஒரு 2% கஸ்டமருக்கு கேஷ்பேக் குடுக்க ரெடி அப்படின்னா, கம்பெனிக்கு நீங்க 8% குடுக்கணும். அதாவது கஸ்டமருக்கு எவ்வளோ குடுக்குறீங்களோ, அதிலிருந்து 4 மடங்கு கம்பெனிக்கு நீங்க குடுக்கணும். ஸோ இது நீங்களா தான் முடிவு பண்ண போறீங்க. கம்பெனி இவ்வளோ குடுங்க, அவ்வளோ குடுங்கன்லாம் சொல்ல மாட்டாங்க. ஸோ எல்லாமே நீங்க தான் ஃபிக்ஸ் பண்ண போறீங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம், கஸ்டமர் கேர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணி தெளிவான விளக்கம் தருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கடைய இந்த கேஷ்பேக் பார்ட்னர்ல லிஸ்ட் அவுட் ஆகும். ஸோ இது மூலமா உங்களோட கடையோட பிஸ்னஸ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஒரு 0 இன்வெஸ்ட்மென்ட்ல ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ.